உலக சரித்திரத்தில் வீராதி வீரனாக சொல்லப்படுகிறவன் மாவீரன் நெப்போலியன். 19ஆம் நூற்றாண்டில் அவன் ஐரோப்பாவின் பெரும்பகுதியை போரிட்டு கைப்பற்றினான். போர்வரி பிடித்த அவனது ஒவ்வொரு வெற்றிக்காகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அடங்காத திமிருடன் வலம் வந்த கல்நெஞ்சம் கொண்ட நெப்போலியனை ஒரு சாதாரண நாய் கண்ணீர் விட வைத்தது. அந்த நாய் நெப்போலியனுக்கு பாசம் என்றால் என்ன என்பதையும் புரிய வைத்தது. வாருங்கள் அந்த சோக சரித்திரத்திற்குள் செல்வோம். 1805ஆம் ஆண்டு நெப்போலியன் படையெடுத்து செல்லுகின்றான். அப்போது அவன் இளைஞன். கடுமையாக போர் புரிகின்றான். ஆயிரக்கணக்கான வீரர்கள் பலியாகின்றார்கள். போர்க்களம் முழுக்க மனித உடல்கள் சிதறி கிடக்கின்றன. இரத்த ஆறு ஓடுகின்றது. குவிந்து கிடக்கின்ற அத்தனை உயிர்களும் பலியாக தான் காரணம் என்ற குற்ற உணர்வு இல்லாமல் நெப்போலியன் நிமிர்ந்த நடையோடு போர்க்களத்தை கடந்து செல்கின்றான். அப்போது அவனது கண்களில் ஒரு காட்சி தென்படுகின்றது. உடனே அவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகின்றான். படைவீரன் ஒருவன் இறந்து கிடக்கின்றான். அவனது அருகில் ஒரு நாய் சோகமாக படுத்திருக்கின்றது. நாய் படைவீரனின் முகத்தை தனது நாக்கால் நக்கிக் கொண்டிருக்கின்றது. நெப்போலியன் அருகில் வருவதை பார்த்ததும் அவனை நோக்கி வித்தியாசமான ஈனஸ்வரத்தில் அந்த நாய் குரல் எழுப்புகின்றது. செத்துப்போன தனது எஜமானனின் முகத்தை மீண்டும் மீண்டும் அது நக்கிக் கொண்டே இருக்கின்றது. அந்த நாயின் தாங்க முடியாத சோகத்தை பார்த்து நெப்போலியன் சிலிர்த்து சிலை போல் ஆகிவிடுகின்றான். அவனது கண்களில் இருந்து நீர் வழிகின்றது. செத்துப்போன அந்த படைவீரனுக்கு குடும்பம், உறவு என்று 1000 பேர் இருப்பார்கள். ஒருவரும் அவனை தேடி வரவில்லை. யாரும் இல்லாத அனாதையாக அவனது உடல் கிடக்கும் போதும் அவனது நாய் மட்டும் தேடி வந்து கண்டுபிடித்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றது என்று நெப்போலியன் கனத்த இதயத்தோடு குறிப்பு எழுதி வைத்திருக்கின்றான். வருடங்கள் பல கடந்து போகின்றன. 1815ஆம் ஆண்டு வாட்டர்லூவில் நடந்த போரில் நெப்போலியன் படுதோல்வி அடைகின்றான். எதிரி படைகள் அவனை சிறைபிடிக்கின்றார்கள். தனிமை சிறையில் அவன் அடைக்கப்படுகின்றான். அந்த சிறைக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவன் தன்னைத்தானே ஆத்ம பரிசோதனை செய்து பார்க்கின்றான். 1805ஆம் ஆண்டில் நடந்த போரில் அவனது கண்களை கலங்க வைத்த அந்த நாய் திரும்ப திரும்ப அழுத கண்களோடு அவனுடைய நினைவில் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனை நினைத்து நினைத்து அவன் கதறி அழுகின்றான். வாடி வதங்கி 1821ஆம் வருடம் தனது வாழ்க்கையே முடித்துக் கொள்கின்றான். அப்பொழுது அவனது வயது 51. நன்றி, வணக்கம்.